அமைதியும் இயற்கை எழிலும் நிறைந்த இந்தியாவின் அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் மீது சீனா தொடர்ச்சியாக உரிமை கொண்டாடி வரும் நிலையில் இந்திய அரசு மேற்கொண்ட அதிரடி மற்றும் உறுதியான நடவடிக்கை சீனாவுக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்திருக்கிறது. அருணாச்சல பிரதேசத்தை ஜாங்னான் அல்லது தெற்கு திபெத் என கூறி சீனா உரிமை கொண்டாடி வருவதுடன் 2017 6 இடங்கள், 2021 15 இடங்கள் மற்றும் 2023 11 இடங்கள் என தனது சொந்த மொழியில் பெயர் மாற்றம் செய்து பட்டியல்களை வெளியிட்டு வந்தது. இந்த நிலையில் தற்போது இந்தியாவும் அதே பாணியில் தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான இந்திய அரசு அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கும் 27 முக்கிய இடங்களுக்கு தனது அதிகாரப்பூர்வ இந்திய பெயர்களை சர்வே ஆஃப் இந்தியா வரைபடத்தில் முறைப்படி பதிவு செய்து அதிரடி காட்டியிருக்கிறது. இதில் 21 குடியிருப்பு பகுதிகள், 4 மலைப்பாதைகள், ஒரு ஏரி மற்றும் ஒரு ராணுவ நினைவகம் ஆகியவை அடங்கும். சீனா அருணாச்சல பிரதேசத்தின் தவாங் பகுதிக்கு உரிமை கொண்டாட முக்கிய காரணம் அந்த பகுதிக்கும் திபெத்திய பௌத்த மதத்திற்கும் உள்ள நெருங்கிய தொடர்பாகும். திபெத்தின் 6வது தலாய் லாமா பிறந்த இடம் தவாங் என்பதும் அங்குள்ள மிகப்பெரிய பௌத்த மடாலயமும் சீனாவின் கவனத்தை ஈர்த்துள்ளது. வரலாற்று ரீதியாக 1914 ஹென்றி மெக்மஹான் வரைந்த மெக்மஹான் கோடு எல்லையை சீனா ஏற்க மறுத்து 1950 திபெத்தை கைப்பற்றிய பிறகு அருணாச்சல பிரதேசத்தையும் தனது பகுதியாக காட்ட முயல்கிறது. ஆனால் இந்தியா பதிவு செய்துள்ள இடம்பெயர்களுக்கு பின்னால் வரலாற்று பெருமையும் இந்திய வீரர்களின் தியாகமும் ஒளிந்திருக்கிறது. கடந்த 1962 இந்திய சீன போரின் போது நுரானாங் பகுதியில் சீனாவுக்கு எதிராக தனியாளாக போராடி வீர மரணமடைந்த ஜஸ்வந்த் சிங் ராவத் நினைவாக ஜஸ்வந்த்கர் என்றும் சுபன்சிரி பள்ளத்தாக்கில் சீன படைகளின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்திய ஹவில்தார் ஷேர் தபாவின் நினைவாக ஷேர்-ஏ தபா நினைவகம் என்றும் 1962 போரின் தொடக்க கட்ட கடுமையான சண்டைகள் நடந்த இடமான தக்லா என்றும் பெயர்கள் சூட்டப்பட்டு எல்லை பகுதியின் வரலாற்று முக்கியத்துவம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. ஒரு நாட்டின் எல்லை பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் மக்கள் நல திட்டங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக வரைபடம் மிகவும் அவசியமாகும். சீனா அருணாச்சல பிரதேச இடங்களுக்கு சீன பெயர்களை சூட்டி உரிமை கொண்டாட முயன்ற நிலையில் இந்திய அரசு சர்வே ஆஃப் இந்தியா பதிவேடுகள் மூலம் சட்டப்பூர்வமான மற்றும் வரலாற்று ரீதியிலான ஆதாரங்களை உலகின் முன் வலுப்படுத்தியிருக்கிறது. அருணாச்சல பிரதேசம் இந்திய ஜனநாயகத்தின் கீழ் வாழும் லட்சக்கணக்கான மக்களின் தாய் நிலமாகும். அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் சாலைகள், பள்ளிகள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என அனைத்துமே இந்தியாவின் இறையாண்மையை உலகிற்கு உரக்கச் சொல்கின்றன. சீனா என்னதான் உரிமை கோரினாலும் இமயமலையின் கீழ் எல்லையில் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் கம்பீரமான காவல் அரணாக என்றும் நிலைத்து நிற்கும்.